ஒரு சின்ன பையனால் இந்த உலகமே தலைகீழ மாறப்போகிறதா? உலகத்தையே புரட்டி தலைகீழ மாற்றி ஒரு பெரிய பேராபத்திற்குள் தள்ளும் அந்த சின்ன பையன் யார்? வாங்க முழுசா இந்த வீடியோல அதை பத்தி அலசலாம். ஓகே, அதற்கு முன்னதாக நமது சேனல் புதியதாக உருவாக்கப்பட்டது. இதற்கு உங்களுடைய அன்பார்ந்த ஆதரவு தேவை. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. என்னுடைய நிறை குறைகள், இந்த வீடியோ பற்றிய தரம், இவைகள் அனைத்தையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நம்ம முடிஞ்ச வரைக்கும் மாற்றி சரி பண்ணலாம். ஓகே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நாம் வாழும் இந்த உலக பந்தை கைகளால் எடுத்து கால்களால் உதைத்து ஒரே நேரத்தில் ஃபுட்பாலும் வாலிபாலும் மாற்றி மாற்றி விளையாடக்கூடிய அந்த ஒரு சின்ன பையன் வேற யாரும் இல்லைங்க. இப்போதெல்லாம் அதிகமாக நம்ம சோசியல் மீடியாவிலையோ அல்லது டிவி சேனலையோ பார்க்கும்போது பேசக்கூடிய அல்லது விவாதிக்கக்கூடிய ஒரு பெயர் தான் எல் நினோ. எல் நினோ என்றால் ஸ்பானிஷ் மொழியில சின்ன பையன் அல்லது குழந்தை இயேசு என்று அர்த்தமாம். இந்த எல் நினோ எப்படி உருவாகிறது? இது பசிபிக் பெருங்கடலில் கடல் மேற்பரப்பில் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தின் அளவை அதிகப்படுத்தும் பொழுது அது எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. பசிபிக் கடலில் மேற்பரப்பில் வீசக்கூடிய அந்த வியாபார காற்றே இதற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது. அது என்ன வியாபார காற்று? அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசக்கூடிய அந்த காற்றை வியாபார காற்று என்று ஐரோப்பியர்கள் அழைத்தார்கள். 15ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரை பெரிய கப்பல்கள் இயந்திரங்கள் இல்லாமல் பாய்மரங்கள் மூலமாகவே பயணம் செய்தன. இந்த காற்றானது ஆண்டுதோறும் ஒரே திசையில் நிலையாக வீசக்கூடியது. இதனை கவனித்த ஐரோப்பிய வணிகர்கள் இதனை பயன்படுத்தி ஐரோப்பாவில் இருந்து ஆப்பிரிக்கா, இந்தியா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு இறக்குமதி செய்வதற்கு சரக்குகளை ஏற்றிச் சென்றனர். மசாலா பொருட்கள், தேயிலை, பட்டு, காபி போன்றவற்றை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கு இந்த காற்று ரொம்பவும் உதவியாக இருந்தது. அதனால்தான் இந்த காற்று டிராட்வின்ஸ் அல்லது வர்த்தக காற்று அல்லது வியாபார காற்று என்று ஆங்கிலேயர்களால் அழைக்கப்பட்டது. இந்த காற்று பலவீனம் அடையும் போது சூடான கடல் நீர் கிழக்கு திசையில் தேங்குகிறது. இதனால் கடல் நீர் வெப்பநிலை அதிகரிக்கிறது. அந்த கடல் நீரின் வெப்பத்தின் அளவை மதிப்பிடும் பொழுது 0.5 டிகிரி செல்சியஸாக இருக்கும் பொழுது எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. அதுவே 1 முதல் 1.4 டிகிரி செல்சியஸ் வரை அதை மாடரேட், அதாவது மிதமான எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. அதுவே 1.5 டிகிரி செல்சியஸிலிருந்து 1.9 டிகிரி செல்சியஸ் வரை அதனை வலுவான ஸ்ட்ராங்கான எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. அதுவே 2 டிகிரி வரை இருந்தால் அதற்கு மிக வலிமையான ஹெவி ஸ்ட்ராங் எல் நினோ என்று அழைக்கலாம். அதுவே 2 டிகிரிக்கு மேல் பதியப்படும் போது அதன் பெயர் சூப்பர் எல் நினோ என்று அழைக்கப்படுகிறது. இந்த எல் நினோ உருவாவது என்பது பசிபிக் பெருங்கடலில் அடிக்கடி நிகழக்கூடிய இயல்பான ஒன்றுதான். ஆனால் அதன் தாக்கம் வெப்பத்தின் அளவை பொறுத்து மாறுபடுகிறது. வெப்பத்தின் அளவு இயல்பை விட அதிகரிக்கும் போது பெரும் மழைப்பொழிவு, பெரும் வெள்ளம், வறட்சி, காட்டுத்தீ என பல்வேறு இன்னல்களை உலகம் சந்திக்க நேரிடும். இதனால் குடிநீர், விவசாயம் முற்றிலுமாக பாதிப்படைய வாய்ப்புள்ளது. இதனால் பசி, பஞ்சம், பட்டினி தலைவிரித்து ஆடக்கூடும். கடந்த 1877ஆம் ஆண்டு முதல் 1878ஆம் ஆண்டு வரை ஏற்பட்ட சூப்பர் எல் நினோவால் சுமார் 5 முதல் 10 மில்லியன், அதாவது 50 லட்சம் முதல் 1 கோடி மக்கள் வரை உயிரிழந்தார்கள் என்ற வரலாறும் உள்ளது. இந்தியா அதிக அளவில் பாதிப்பை அடைந்தது என்பது உண்மையான ஒரு விஷயமாகவும் பதியப்பட்டுள்ளது. இதில் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் அதிகப்படியான நோய்கள் நம்மை தாக்குவதற்கு வாய்ப்புள்ளதாகவும், குழந்தைகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்குமாறும் உலக வானிலை ஆராய்ச்சி மையம் எச்சரித்துள்ளது. மேலும் வெயில் நேரங்களில் வெளியே செல்வதை தவிர்த்துக் கொள்ளவும், குளிர்ச்சி மிகுந்த மற்றும் சத்துக்கள் நிறைந்த பழங்கள், காய்கறிகள் போன்ற உணவுகளை உட்கொள்ளவும், உடல்நல குறைவு ஏதேனும் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனையை அணுகவும் மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இதுவரை ஐரோப்பாவில் 10,650 பேர் இந்த வெப்பத்தால் உயிரிழந்ததாக ஈரோமோமோ தரவுகள் தெரிவிக்கின்றன. இதில் நேரடியாக வெப்பத்தால் உயிரிழந்தவர்கள் என்று நாம் கூறிவிட முடியாது. இதில் இதய நோயாளிகள், சுவாச கோளாறு பிரச்சனை உடையவர்கள் என
பலர் இதில் இறந்திருக்கிறார்கள். அதற்கு கூடுதல் காரணம் இந்த வெப்பம் என்று கூறப்படும். நாம் இப்போது அனுபவித்து வரும் இந்த வெப்பமானது சூப்பர் எல்னினோவின் குழந்தை பருவம் என்றே கூறலாம். ஆம், இது ஒரு ஆரம்ப நிலைதான். இந்த எல்னினோ படிப்படியாக உயர்ந்து மாடரேட் ஸ்ட்ராங், ஹெவி ஸ்ட்ராங், இறுதியில் உச்சத்தை எட்டும் பொழுது சூப்பர் எல்னினோவாக மாறும். அப்போது நாம் எதிர்கொள்ளும் சவால் தான் மிகப்பெரிய ட்விஸ்ட். அதுவரை நாம் காத்திருக்காமல் இப்பொழுதிருந்தே நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள தயார் நிலையில் இருக்கவும், இதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் WMO எச்சரிக்கை விடுத்துள்ளது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்லம். இது அல்சலாம் நியூஸ் தமிழ். வணக்கம் நண்பர்களே.